இப்போ நீங்க ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது உங்க கையில ஒரு பெரிய வாளி இருக்கு. அதுல தண்ணி பிடிக்கிறதுக்காக நீங்க ரொம்ப வேகமா குழாய திறந்து விடுறீங்க. ஆனா அந்த வாளியோட அடியில ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க எவ்ளோ வேகமா தண்ணி பிடிச்சாலும் சரி, அந்த வாளிய வடக்கு பார்த்தோ இல்ல கிழக்கு பார்த்தோ வச்சாலும் உழைப்பு வீண் தான். கரெக்ட். நீங்க அந்த தண்ணிய வாசனையான சோப்பு போட்டு சுத்தம் செஞ்சாலும் சரி, கடைசியில அந்த வாளி காலியா தான் இருக்கும் இல்லையா? பல பேர் நம்மளோட பணத்த, அதாவது நம்ம பொருளாதாரத்த இப்படி தான் கையாண்டுகிட்டு இருக்கோம்னு நாம இன்னைக்கு அலச போற குறிப்புகள் சொல்லுது. ஆமா, ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. நிறைய சம்பாதிச்சாலும் சிலரால் ஏன் பணத்த தக்க வைக்க முடியல? ஆனா பாத்தீங்கன்னா, குறைவான வருமானம் உள்ள சிலர் எப்படி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொருளாதாரத்தோட நிம்மதியா வாழ்றாங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடலுக்கு த ப்ராஸ்பெரிட்டி கீ சாங்சுவரி ஃபார் அபண்டன்ஸ் அப்படிங்கிற குறிப்புகளை எடுத்துக்கிட்டு வீட்ல செல்வம் எப்படி நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ரகசியங்களை உடைக்க போறோம். கண்டிப்பா. இந்த வாளி உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. நான் இந்த குறிப்புகளை படிக்கும்போதே எனக்கும் தோணுன முதல் விஷயமும் இதுதான். அதாவது செல்வத்தை ஈர்க்கிறது, அதை தக்க வைக்கிறது அப்படிங்கறத நம்ம ஏதோ ஒரு மாயாஜாலம் இல்ல அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுதான் இல்ல. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையோட, குறிப்பா நம்ம உளவியலோட, அதாவது சைக்காலஜியோட எவ்ளோ ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இது எங்கேயோ வெளியில வானத்திலிருந்து நடக்கிற விஷயம் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள தொடங்குற ஒரு விஷயம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இத படிக்கும்போது இது வெறும் வாஸ்து இல்லனா பாரம்பரியமான நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்டதா? இல்லனா இதுக்கு பின்னாடி நிஜமாவே மூளையோட செயல்பாடும் அறிவியலும் இருக்கா? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இந்த குறிப்புல ரொம்ப எளிமையான ஒரு வரி இருக்கு. வீட்டுக்குள்ள பணம் வரணும்னா முதல்ல வீட்டுக்குள்ள சுத்தமும் அமைதியும் இருக்கணும். இப்போ இத சொல்லும்போதே நல்லா தான் இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? பணத்துக்கும் நம்ம வீட்டு சுத்தமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. நான் விளக்குறேன். ஒரு நிமிஷம், எனக்கு தோணுனத நான் சொல்லிடுறேன். ஒருவேளை பணத்த நாம ஒரு விஐபி விருந்தினர் மாதிரி நினைச்சுக்கலாமா? ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா, குப்பையான எந்த பொருளும் அதற்கான இடத்துல இல்லாத சத்தமான ஒரு அறைக்கு அவரை வரவேற்போமா? மாட்டோம்ல. அது மாதிரி பணத்துக்கும் ஒரு சுத்தமான சூழல் தேவைன்னு அர்த்தமா? ஆ அந்த விஐபி ஒப்பீடு கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இது வெறும் ஒரு மரியாதைக்குரிய விஷயம் மட்டும் கிடையாது. அறிவியல் ரீதியா, நியூராலஜி ரீதியா இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ஒரு உண்மை இருக்கு. இத காக்னிட்டிவ் பேண்ட்வித் அப்படின்னு சொல்வாங்க. காக்னிட்டிவ் பேண்ட்வித் அப்படின்னா? அதாவது மூளையின் சிந்திக்கும் திறன். இப்போ உங்க வீடு குப்பையா, பொருட்கள் அங்கங்க சிதறி கிடக்கும்போது, அது உங்க மூளைக்கு தொடர்ந்து ஒரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இத ஒழுங்குபடுத்தணும், அத சுத்தம் செய்யணும்னு ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓஹோ, நம்ம கவனிக்கலனாலும் மூளை கவனிக்குது. ஆமா, துல்லியமா. இது உங்களுக்கு தெரியாமலே மூளையில கார்ட்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை அதிகப்படுத்துது. நிஜமாலா? அப்போ சிதறி கிடக்கிற பொருட்கள் நம்ம மூளையோட எனர்ஜி உறிஞ்சுதுன்னு சொல்றீங்களா? இது நான் கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு கோணம். கண்டிப்பா. இத உளவியல்ல டிசிஷன் ஃபெட்டிக், அதாவது முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மூளை ஒரு நாளைக்கு இவ்ளோ விஷயங்கள தான் ப்ராசஸ் செய்ய முடியும்னு ஒரு அளவு இருக்கு. குப்பையான சூழல்ல இருக்கிறப்போ அந்த எனர்ஜி முழுசும் அந்த ப்ராசஸ் செய்யறதுலயே வீணாகுது. கரெக்ட். அப்போ நிதி சம்பந்தமான முடிவுகள், அதாவது பணத்தை எங்க முதலீடு செய்யணும், எந்த செலவை குறைக்கணும்னு யோசிக்கிறதுக்கு மூளைக்கு நிறைய எனர்ஜி தேவை. சூழல் சுத்தமா அமைதியா இருக்கும்போது மட்டும்தான் மூளை தர்க்க ரீதியா சிந்திக்கும். இல்லைனா உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகள் எடுப்போம். அதேதான், உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும். இது ரொம்பவே ஆழமான விஷயம். நான் இத வெறும் வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்த்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்க்கும்போது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் வீட்டின் குப்பைகளா மாறுது. வீட்டின் குப்பைகள் திரும்பவும் மூளைக்குள்ள மன அழுத்தமா மாறி நம்மளோட நிதி முடிவுகளை முட்டாள்தனமா ஆக்குது. இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு விஷ சுழல்னு சொல்லலாம். அப்போ குறிப்புல சொல்லியிருக்கிற அந்த அமைதி அப்படிங்கிறது வெறும் சத்தம் இல்லாத இடம்னு மட்டும் அர்த்தம் இல்ல. மூளைக்கு தேவையான அமைதி, சரியா? துல்லியமா சொன்னீங்க. இப்போ சத்தமோ குழப்பமோ நிறைந்த இடத்துல நாம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிக மன அழுத்தம் இருக்கும்போது நம்ம மூளை உடனடியா ஒரு சந்தோஷத்தை தேடும். ஓ ஆமா. அதனால என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத பல பொருளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம், இல்லனா விலை உயர்ந்த உணவை வாங்கி சாப்பிடுவோம். இத டோபமைன் சீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பணத்தை ஈர்க்கறதுக்கான முதல் படி வீட்டை சுத்தம் செய்யறதுன்னு சொல்றதுக்கு பின்னாட இவ்வளவு பெரிய பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. வாவ்,
உங்கள சுத்தி அமைதி இருந்தா உங்க செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இது ஒரு சூப்பரான பாயிண்ட். அப்போ வீட்டை சுத்தம் செய்யறது அப்படிங்கறது ஒரு வேலை கிடையாது, அது பணத்தை தக்க வைக்கிறதுக்கான முதல் பயிற்சி. கண்டிப்பா. சரி, இப்போ மனசுக்கும் பணத்துக்கும் உள்ள தொடர்பை நாம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். வீடும் சுத்தமாயிடுச்சு. அடுத்து அந்த பணத்தை எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு இந்த குறிப்புல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது. லாக்கர் திசைகள் பத்தி. ஆமா, பணம் வைக்கும் இடம் எப்பவும் ஒழுங்காக இருக்கணும். பலர் வடக்கு அல்லது கிழக்கு திசையில லாக்கர் வைப்பது நல்லது என்பார்கள். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. லாக்கரை வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ வைக்கிறதுனால காந்தப்புலங்கள் வேலை செஞ்சு பணத்தை ஈர்க்குமா என்ன? எனக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்ல. புரியுது. பணத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மதிக்கத்தக்க வகையில ஒழுங்கா வைக்கிறதுக்கும் இந்த திசைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இது மனிதர்களாகிய நம்ம பொறுப்புணர்வை வளர்க்குற ஒரு விஷயமா எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். அந்த சோர்ஸ்ல அப்படி சொல்லியிருந்தாலும் நான் இதை இன்னொரு கோணத்துல விளக்குறேன். லாக்கர் எந்த திசையில இருக்குங்கிறத விட அந்த லாக்கரை நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கிறது தான் முக்கியம். ஓகே. உளவியல் ரீதியா இத ஃப்ரிக்ஷன், அதாவது தடை அல்லது உராய்வு அப்படின்னு சொல்லலாம். பணத்தை எப்படி வேணாலும் எங்க வேணாலும் வச்சிருந்தோம்னா அது எடுத்து செலவு செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கும். அதாவது அங்க செலவு செய்யறதுக்கான ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மி. பாக்கெட்ல இருக்கிற காசு மாதிரி. அதேதான். ஆனா அத ஒரு குறிப்பிட்ட லாக்கர்ல ஒரு குறிப்பிட்ட திசையில ரொம்ப ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கும் போது என்னாகுது? அது ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு சடங்கா மாறுது. ஒரு சடங்கா மாறுதுன்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? நம்ம பணத்தை எடுக்கும்போது ஒரு விழிப்புணர்வு வருதுன்னு சொல்றீங்களா? ஆமாம், அதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு மனிதன் தன்னுடைய பணத்தை கசக்காம சரியா மடிச்சு ஒரு பிரத்யேகமான பெட்டியில வைக்கிறான் அப்படின்னாலே அவன் தன்னோட உழைப்புக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கறான்னு அர்த்தம். கரெக்ட். அந்த லாக்கரை திறக்கிற ஒவ்வொரு முறையும் அவன் மூளை கொஞ்சம் நிதானிக்கும். இதை நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், இந்த செலவு நிஜமாவே தேவையானது தானா அப்படிங்கிற ஒரு பாஸ் அவனுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரிக்ஷனை உருவாக்குறதுக்கு தான் பழங்காலத்துல வடக்கு கிழக்குன்னு சில கட்டமைப்பு விதிகளை உருவாக்குனாங்க. ஓஹோ. திசைகள் அப்படிங்கிறது அந்த ஒழுக்கத்தை தினமும் கடைபிடிக்க வைக்கிற ஒரு உளவியல் தந்திரம். வாவ், இப்ப இது ரொம்ப தெளிவா புரியுது. திசைகள் மேஜிக் பண்ணுது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான மேஜிக் அந்த ஒழுங்கமைப்புல தான் இருக்கு. பணத்தை வைக்கும் இடத்தை நாமே ஒரு கட்டுப்பாட்டோட அணுகும்போது அனாவசிய செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது. ஆமா. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம சட்ட பாக்கெட்ல கசங்கி இருக்கிற 100 ரூபாயை ஈஸியா செலவு பண்ணிடுவோம். ஆனா ரொம்ப பாதுகாப்பா பர்ஸ்ல பத்திரமா அடுக்கி வச்சிருக்கிற பணத்தை எடுக்க ஒரு செகண்ட் யோசிப்போம் இல்லையா? அந்த சைக்காலஜி தான் இது. அதேதான். இதனாலதான் இந்த குறிப்பு பணத்தின் இருப்பிடத்தை ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாம அதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது. இது உங்களோட நிதி நிர்வாகத்தின் வெளிப்பாடு. ஒரு விஷயத்த நீங்க எவ்ளோ மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்க கூட தங்கும். சூப்பர். சரி, இப்போ ஒரு முக்கியமான ரொம்ப பிராக்டிக்கலான கேள்விக்கு வருவோம். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம், மூளையில கார்ட்டிசோல் அளவை குறைச்சிட்டோம், வடக்கு நோக்கி ஒரு லாக்கரையும் வாங்கி வச்சாச்சு, ரொம்ப ஒழுங்காவும் மெயின்டைன் பண்றோம். ஆனா உள்ள பணம் இல்லைனா? அதான், அந்த லாக்கருக்குள்ள வைக்க பணமே இல்லைன்னா வெறும் பெட்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இங்கதான் இந்த குறிப்பு ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்குது. சம்பாதிப்பதோட சேர்த்து சேமிக்க கற்றுக்கொள்வது தான் பெரிய ரகசியம். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த வாளி உதாரணம் இங்கதான் சரியா பொருந்தி வருது. கண்டிப்பா. வாளியில இருக்கிற அந்த ஓட்டை தான் நம்மளோட சேமிக்காத பழக்கம். என்னதான் குழாயில தண்ணி கொட்டினாலும் ஓட்டையை அடைக்கலன்னா வாளி நிரம்பாது. இந்த இடத்துல ஒரு ஆழமான கருத்தை நாம கவனிக்கணும். அதாவது சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன். அது பெரும்பாலும் வெளி உலகத்தை சார்ந்தது. உங்களோட படிப்பு, உங்க திறமை, நீங்க வேலை செய்யற கம்பெனி, ஏன் நாட்டின் பொருளாதாரம் கூட உங்க சம்பாத்தியத்தை தீர்மானிக்கலாம். ஆமா, அது நம்ம கண்ட்ரோல்ல முழுசா இல்ல. ஆனா சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கம், அது டிசிப்ளின். அது 100% உங்களோட அக உலகத்தை சார்ந்தது. வெளியில என்ன நடந்தாலும் உங்க மனசை கட்டுப்படுத்தி நிகழ்கால ஆசைகளை தள்ளி போட்டு எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை ஒதுக்குறதுங்கிறது மிகப்பெரிய சுயக்கட்டுப்பாடு. அந்த நிகழ்கால ஆசைகளை தள்ளி போடுறது, அதாவது டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை தியாகம் செஞ்சு எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய பாதுகாப்புக்காக காத்திருக்கிறது. ஆனா இது சொல்ல ஈஸியா இருக்கு, செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சே. நிறைய பேருக்கு சம்பாதிக்க தெரியுது, ஆனா சேமிக்க தெரியலையே. ஏன்? ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கான ஊக்கம் வெளியில இருந்து வருது. இந்த மாசம் வாடகை கட்டணும், இஎம்ஐ கட்டணும், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆமா, பயம் இருக்கு.
ஆனா சேமிக்கிறதுக்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்ல. அது நாமாவே உருவாக்கிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த மூலாதார குறிப்பு புறச்சூழல்ல ஆரம்பிச்சு, அதாவது வீட்டை சுத்தம் செய்யறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அகச்சூழலுக்கு, அந்த சேமிக்கும் மனநிலைக்கு வருது. ஓ, இப்போ புரியுது. வீட்டை ஒழுங்குபடுத்துறது ஒரு பழக்கமா மாறும்போது, பணத்தை லாக்கர்ல ஒழுங்கா வைக்கிறது ஒரு சடங்கா மாறும்போது, அந்த மனநிலை தானாகவே சேமிப்புங்கிற ஒழுக்கத்தையும் உருவாக்கிடுது. இது மூணும் தனித்தனி விஷயங்கள் இல்ல, ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட சங்கிலி தொடர். அருமை அருமை. நிதி மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் எக்ஸல் ஷீட்லயோ இல்ல நம்பர்கள்லயோ இல்ல, நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் அதிக வருமானத்தை ஈர்க்கிற சூழலை உருவாக்கிக்கிட்டே, மறுபக்கம் அந்த வருமானம் வெளியேறிடாம தடுக்கிற ஒரு அணையா இந்த சேமிப்பு மாறுது. இதை ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. சேமிப்பு அப்படிங்கறத ஏதோ மீதம் இருக்கிற பணத்தை வைக்கிறதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆமா, செலவு போக மீதி இருந்தா சேமிப்போன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜத்துல வருமானம் வந்த உடனே சேமிப்புக்கான பகுதியை ஒதுக்கிட்டு மீதமுள்ளதைத்தான் செலவு செய்யணும். இதுவும் அந்த ஒழுக்கத்தின் ஒரு பகுதிதான். வாளியோட ஓட்டைய அடைக்கிறது அப்படிங்கிறது இதுதான். உங்ககிட்ட எவ்வளவு பணம் வருதுங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி நீங்க நிர்வகிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு நாம அலசின இந்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, இது வெறும் 3 ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல ஒரு தூய்மையான சூழல் மூலமா நம்ம மூளைக்கு தெளிவா கொண்டு வர்றோம். காக்னிட்டிவ் பேண்ட்விட்த் லீக் ஆகாம பாத்துக்கிறோம். இதுதான் முதல் படி. கரெக்ட். அடுத்து அந்த பணத்துக்கு மதிப்பளிச்சு அதுக்கான ஒரு பிரத்யேக இடத்த, ஒரு லாக்கரை ஒழுங்கமைக்கிறோம். இதன் மூலமா செலவுக்கான ஃப்ரிக்ஷனை உருவாக்குறோம். இது 2வது படி. கடைசியா அந்த வாழியில இருக்கிற ஓட்டையை அடைக்கிற மாதிரி சேமிக்கிற மனநிலையை வளர்த்துக்கிறோம். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில செல்வத்தை நிலைநிறுத்துது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கே உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற குப்பைகளை, அது மனக்குப்பையா இருந்தாலும் சரி, வீட்டின் குப்பையா இருந்தாலும் சரி, அப்புறப்படுத்துங்க. உங்க பணப்பையை ஒழுங்குபடுத்துங்க. மாற்றங்கள் தானா நடக்கும். கட்டாயமா நடக்கும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, மனித நடத்தையின் உளவியல் சார்ந்த உண்மை. நம்ம பழக்க வழக்கங்களை மாத்தும்போது நம்மளோட நிதி நிலையும் தானா மாறும். சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை தூண்டுதலை விட்டு செல்ல விரும்புறேன். நாம இவ்ளோ நேரம் பணத்தை ஒரு பெட்டியில சேமிக்கிறதையும் லாக்கரை சுத்தமா வைக்கிறதையும் பத்தி பேசணும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்றது ஒரு டிஜிட்டல் உலகம். நம்ம பணம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத மொபைல் ஆப்ஸ்ல, ஸ்கிரீன்ல எண்களா மட்டுமே இருக்கு. நாம காகித பணத்தை தொட்டு பார்க்கறதே ரொம்ப குறைஞ்சிடுச்சு. உண்மைதான். அப்படி என்றால் இந்த டிஜிட்டல் பணப்பைக்கும் ஒரு சுத்தமும் ஒழுங்கும் தேவையா? உங்க மொபைல்ல இருக்கிற தேவையில்லாத ஷாப்பிங் செயலிகள், ஆயிரக்கணக்கான குழப்பமான இமெயில்கள், எங்க என்ன சந்தா கட்டியிருக்கோன்னு தெரியாத டிஜிட்டல் குப்பைகள், இதெல்லாம் நம்மளோட செல்வத்தை, மன அமைதியை பாதிக்குமா? நல்ல கேள்வி. இந்த டிஜிட்டல் குழப்பங்கள் நம்மள அறியாமலேயே பணத்தை உறிஞ்சுற ஓட்டைகளா இருக்குமா? இதை கொஞ்சம் தீவிரமா யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க உங்க டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்பை திறக்கும்போது அந்த வாளில ஓட்டை இருக்கான்னு செக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தேடல்ல சந்திப்போம்.